வயநாடு முண்டக்கை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வருபவர் சுஜாதா சூரல்மலா பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவால் சுஜாதாவின் வீடு தரைமட்டமாகியிருக்கிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்துவிட தூரத்தில் கேட்ட பேத்தியின் குரலை மட்டும் கண்டு கொண்டு அவரை இடிபாடுகளில் இருந்து மீட்டிருக்கிறார். தொடர்ந்து பேத்தியை தூக்கி கொண்டு மழை வெள்ளத்தில் நீந்தியே சென்றிருக்கிறார். அப்போது வழியில் காப்பி தோட்டத்துக்கு அருகே ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நின்றிருக்கிறார் சுஜாதா. அங்கே 3 காட்டு யானைகள் நின்று கொண்டிருக்க பயந்து போயிருக்கிறார் சுஜாதா. தொடர்ச்சியாக மரத்தை இறுக்கி பிடித்தபடியே பக்கத்தில் நின்ற ஒரு யானையின் கண்களை பார்த்து, நான் தூரத்திலிருந்து கஷ்டப்பட்டு வரும், ஏற்கனவே உயிர் பிழைச்சுதான் வந்திருக்கோம், எங்களை காப்பாத்தவோ யாரும் இல்ல, எங்களை எதுவும் செய்ய வேண்டாம்னு யானையிடம் கேட்க, காலையில் மீட்பதற்கு வனத்துறையினர் வரும் வரை அவர்களுக்கு காவலாக நின்றிருக்கிறது யானை.